ஃபர்ஸ்ட் உங்களுடைய அனாயிண்டிங்கும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைக்கணும். ஆமென். இந்த ஒடுங்கின ஆவி மறந்தாதான், இந்த ஒடுங்கின ஆவி மேற்கொள்வது இதுதான். தாவீது சொல்றாரு 1 சாமுவேல் 27:1ல சவுலின் கையினால் நான் மடிந்து போவேன். எந்த நாளிலாயும் ஒரு நாள் என்ன செஞ்சுவாரு, அவர் கண்டுபிடிச்சுவாரு. அதனால என்னுடைய சொந்த தேசத்தை விட்டு பெலிஸ்தியரின் தேசத்திற்கு நான் ஓடி போக போவேன். எந்த பெலிஸ்தியனை கொன்றானோ, எந்த பெலிஸ்தியனை சவுல் கோலியாத்தை கொன்றானோ அந்த தேசத்துக்கு ஓடி போறார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவர் இல்லாம அவர் அந்த தேசத்திற்கு ஓடி போகிறத நாம பார்க்கிறோம். அவருக்கு இருந்த வாக்குத்தத்தம் என்ன? தாவீதுக்கு இருந்த வாக்குத்தத்தம் என்ன? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13ல சாமுவேல் வாட்டசாட்டமான ஆளை தேடுற, நல்ல ஆரோக்கியமான உடல் வேகம் கொண்ட நல்ல கட்டுவசான உடல் கொண்ட மனுஷன் தான் ராஜாவுக்கு தேடுறாரு. ஆனா கர்த்தர் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே வர்றாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் கூட்டு வர சொல்லி கர்த்தர் சொல்றாரு, இவன் தான் அபிஷேகம் பண்ணு. அப்படி அபிஷேகம் பண்ண உடனே அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் அனாயிண்டிங் பண்ணப்பட்ட நாள். அது 17ஆவது வயதுல, 7 வயதுல அவர் ராஜாவோட 40 வயசுல அனாயிண்டிங் பண்ணப்பட்டது 17 வயசுல. ஆமென். அதை மறக்க கூடாது. ஆமென். என்னால அவருக்கு அனாயிண்டிங் இருக்கு, என்னால அவருக்கு திட்டம் இருக்கு, என்னால அவருக்கு நோக்கம் இருக்கு. நான் சாவதில்லை. ஆமென். நான் இதையும் தாண்டி பவுன்ஸ் ஆகி நான் வேற எழுப்புவேன். ஆமென். அவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இதெல்லாம் தாவீது ஒரு கட்டத்துல மறந்துட்டார். ஒரு கட்டத்துல அழுத்தத்தின் நடுவுல வாக்குத்தத்தம் காணாம போன மாதிரி வருது. அவருடைய நண்பனை சொல்றாரு 1 சாமுவேல் 27:13-17ல, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பி. ஆமென். இளவரசன் சொல்றாரு நீ ராஜாவாக இருப்ப. ஆமென். யார்? யோனத்தான் சொல்றாரு, நீ ராஜாவாக இருப்ப. நான் உனக்கு இரண்டாவதாக இருப்பேன். சவுல் கூட தெரியும், சவுல் கூட எங்க அப்பா கூட தெரியும், கண்டிப்பா நீ ராஜாவா. கர்த்தருடைய வார்த்தை என்ன? அவர் அபிஷேகம், இவன் தான். ஆமென். இவன் தான். நண்பனின் வார்த்தை என்ன? நீதான் ராஜாவா போற. அவருடைய எதிரியே 1 சாமுவேல் 24:20 சொல்றாரு, நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரும் என்றும் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். அவரே சொல்றாரு. விரட்டி கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவருடைய வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட், நீ ராஜாவா இருக்க. இவன் ஒரு ஊர்ல போய் பிழைக்க போறான் பாத்தீங்களா, ஒளிஞ்சுக்கு போறான் பாத்தீங்களா, அந்த ஊர்க்காரங்க பெலிஸ்தியர் சொல்றாங்க 1 சாமுவேல் காத்தூராராகி மனுஷன் சொல்றாங்க, ஆகீசினுடைய ஊழியக்காரர் சொல்றாங்க 1 சாமுவேல் 21:11ல ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? அவங்க என்ன சொல்றாங்க, இவன் ராஜாவே ஆகல, இவன் தப்பி பொழைச்சு இந்த தேசத்துல அடைக்கலம் காண்பதற்கு வந்திருக்கான். ஆனா அவங்க சொல்றாங்க இவன் தான் ராஜா. அவன் இவன் தான் ராஜா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இவ்வளவுதான் பாடுனாங்க, இவ்வளவு குறிச்சுதான் செஞ்சாங்க, பாடுனாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தீர்க்கதரிசி கூட சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு 1 சாமுவேல் 25:5 பின்பு காத்தேன தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீ அரணில் இராமல் யூத தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது, ஆனா வரவில்லை, நீ அங்க இருக்கா, வா, உன்னுடைய நாட்டுக்கு வா. அல்லேலூயா. ஆமென். நீ ராஜா. ஆமென். உன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கு. ஆமென். நீ நிச்சயமா ராஜாவா இருக்க. ஒளிஞ்சிக்காத, ஓடி ஒளியாத, பிரச்சனை கண்டு பயப்படாத, வா. எதனால சொல்றாருன்னா, வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 23:14ல, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை வந்தா கூட இப்பவும் நம்ம உயிரோட இருக்கோம். எவ்வளவு பிரச்சனை, பொருளாதாரத்துல, ஆரோக்கியத்துல, உறவு சார்ந்து, வேலை சார்ந்து, இப்படி பல பிரச்சனைகள் வந்தா கூட கர்த்தர் அதெல்லாம் தப்பி முக்கி வந்தாலும் தப்பி வந்ததுக்கு கர்த்தர் நமக்கு வழி முன்பதிதான் இருந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஒடுங்கி போகிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்றாலும் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறிதான் ஆகும். ஆமென். நிச்சயம் நிறைவேறிதான் ஆகும். அவர் அபிஷேகம் பண்ணிட்டு கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் போய் சொல்ல மாட்டார். அதை நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சார்பிக்கணும். ஒரு 2 சாமுவேல் 8:14 சொல்லுது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஒரு இடத்துல கர்த்தர் தாவீதை காப்பாற்றாமல் விடவில்லை. ஒரு இடத்துல சொல்லிருக்கும், அவனை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக வளைந்து கொண்ட போது கூட கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யலாம். ஆமென். ஒரு ஆள் அனுப்பி தாவீது சவுல் ரிட்டர்ன் போயிடுவார். ஆமென். அப்ப நம்முடைய தேவன் என்ன பேர்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவன் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார்.
அப்போ நீங்க அந்த சோர்வுக்கும் அந்த ஒடுக்கத்துக்கும் அந்த பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போனா கூட அதை மீறி எழும்பணும். ஒடுங்கின ஆவி வந்து ஆண்டவரிடத்துல வந்து வந்ததல்ல. இந்த ஒடுங்கின ஆவி வந்து பிசாசுடைய ஆவி. அது ஒன்றுல என்ன பண்ணணும்னா வாழ்க்கை முடிச்சுக்கோ. வாழ்க்கைய இப்படிதான் சொல்றாரு கட்டத்துல. யார் சொல்றா? போதும் எடுத்துக்கிட்ட நான் சாக விரும்புறேன், நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்றேன். சூரிய செடிக்கல படுத்து. அப்போ ஆண்டவருடைய அனாயிட்டிங் உங்க மேல இருக்கிறத ஒரு நாளும் நீங்க மறக்கக்கூடாது. தேவனுடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கிறது, தேவனுடைய அற்புதம், தேவனுடைய ப்ரொவிஷன், தேவனுடைய ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் ஒரு நாள் நீங்க நினைச்சுக்கூடாது, மறக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும். அப்போ இந்த ஒடுக்கின ஆவியை ஒழிக்கிறதுக்கு முதல் வழியே என்ன அப்படின்னா வாக்குத்தத்தத்தையும் அபிஷேகத்தையும் நினைச்சுட்டே இருக்கணும். அவன் கர்த்தர் நம்ம மேல வச்ச வாக்குத்தத்தத்தையும் அபிஷேகத்தையும் நினைச்சுட்டே இருக்கணும். அப்பந்தான் நாம் எழும்பி வர முடியும். அப்போ இத ஒரு கட்டத்துல தாவீது சொல்றாரு. எந்த நாளிலும் ஒரு நாள் நான் செத்து போவேன்னு சொன்ன அதே தாவீது சொல்றாரு. சங்கீதம் 34:6 சொல்றாரு, 34:4 சொல்றாரு, கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவன் எல்லா பயம் எத்தனை வகையான பயம் இருக்கு, எவ்வளவு வகையான பயம், எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் தாவீதை நீங்களாக்கினார். 34:6 சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை எல்லா டிஃபிகல்டிஸ், எல்லா ஈவில் ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தாவீதை விடுவித்தார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார். போன இடங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். அனுதினமும் சவுல் தேடியும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென் ஆமென். அவர் உங்க மேல அழைப்பு இருக்கும்போது, உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கும்போது, உங்க மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கும்போது பிசாசு கையில் நீங்க அகப்பட மாட்டீர்கள். அவர் விரட்டி கொண்டே வந்தாலும் தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு தப்பிக்கொள்ளும் வழி உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பார். பிரச்சனை மாறாது, ஆனா உங்களுக்கு அதுல ஒரு உதவி வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு உதவி ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை ஏதோ ஒரு இயற்கைக்கு ஏற்பட்ட அந்த தேவனின் சக்தி உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த காலத்தை, அந்த பயிற்சி காலத்துல நீங்க சோர்ந்து சோர்ந்துட்டீங்க அப்படின்னா பிசாசு ஜெயிச்சிடும். பிசாசினுடைய ஆலோசனைக்கு செவிக்கூடாது. இந்த ஒடுங்கிய ஆவி வந்துச்சுன்னா, இந்த ஒடுங்கிய ஆவி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய விசுவாசத்தை குலைச்சு போடும். Have a faith, God is in control, wait for his time. என்னன்னா யோபு 2:9 யோபினுடைய மனைவி சொல்றாங்க, செத்துரு. என்ன சொல்றாங்க? செத்துறியா? யாருடைய ஆலோசனை? யாருடைய ஆலோசனை? பிசாசினுடைய ஆலோசனை. இவ்வளவு இறந்துட்ட, உடம்புல ஒரு ஆரோக்கியம் இல்லை, பிள்ளைலாம் செத்து போயிட்டாங்க, உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இறந்து போச்சு, இந்த தேடி யாருமே வரல, நீ ஏன் இருக்கிற? அந்த தெய்வத்தை சபிச்சுட்டு, அந்த தெய்வத்தை செத்துரு. அப்போ இந்த ஒடுங்கின ஆவி இப்படிதான் அழுத்தம். ஒடுங்கிய ஆவி என்ன செய்யும்? ஓடி போயிடலாம். என்ன செய்யலாம்? ஓடி போயிடலாம். இதோட நிறுத்திக்கலாம், இல்ல செத்து போயிடலாம். இப்படின்னு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கு. ஆமென். ஒடுங்கின ஆவி இந்த அழுத்தத்தை உங்க வாழ்க்கையில இப்படி அழுத்தத்தை பிசாசு கொடுப்பான். அது உங்களுடைய நெருங்கிய வட்டாரத்துல இருந்து கூட உங்களுக்கு வரலாம். அதனால தாவீது சொல்றாரு, சங்கீதம் 27:13-14, நானோ ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காப்பு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே ஹalleluya. ஆமென். Wait for his timing. ஆமென். தேவன் உங்களை உயர்த்து காலம் இருக்கு. ஆமென். இந்த அழுத்தங்கள் உங்களை சந்திக்கும் போது, இந்த பிசாசினுடைய நெருக்கங்கள் உங்களை நெருக்கும் போது அதுக்கு இடம் கொடுத்து விடாதீங்க. ஆமென். அப்ப ஒடுங்கிய ஆவியை மேற்கொள்வதற்கு என்ன வசனம்னா, நீங்க பிசாசுடைய ஆலோசனை செய்து கொடுக்கக்கூடாது. ஹalleluya. இந்த ஆலோசனை உங்க காதுக்குள்ள, உங்க ஆள் மனதுக்குள்ள வந்துச்சு, அது முடிச்சது, இதோட போதும், ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுத்தும். ஆனா இதையும் தாண்டி நீங்க எழுப்பி வர வேண்டும். ஒரு கட்டத்துல இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, என்னாகமம் 16:12-14 சொல்றாங்க, மோசேயை பார்த்து சொல்றாங்க, நீலாம் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு எங்களை கூட்டிட்டு போறதில்லை, நாங்க வர போறதும் இல்லை, நீ எங்களை கூட்டிட்டு வந்ததே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்றாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது என்ன? நீ கானான் தேசத்துக்கு எங்களை கொண்டு போற ஆளுலாம் கிடையாது. நீ ஆமென், வனாந்தரத்திலேயே நீ எங்களை நடத்திட்டு இதுலயே வாழ்க்கை முடிக்க போற, அவங்க கூட நாங்க வரதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்பணும். அவன் நம்பணும், கர்த்தர் கொண்டு சேர்ப்பாரு. அவன் பாதி வழிகள் நின்றுட்டு அந்த மூப்பர்கள் எல்லாம் கலகம் பண்ணுகிறவங்க சொல்றாங்க, கானான் தேசம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவன் எங்க கானான் தேசம்,
குடிக்கிறதுக்கே தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்னு கர்த்தர் சொல்றாரு. இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, சாப்பிடுறதுக்கே ஆகாரம் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒண்ணு வச்சு சமாளிக்கிறாரு. கானான் தேசத்துக்கு கொண்டு போற ஆளுக்கு கிடையாது. ஆக நாம் ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு எங்க போலாம்? எகிப்துக்கு போகலாம். ஆமென். அப்போ உங்களுடைய விசுவாசம் என்ன தெரியாது, ஒடுங்கி ஆவியில நெருக்கம் உங்களுக்கு வரும்போது உங்களுடைய விசுவாசத்தை இழந்திருக்காது. பிசாசுடைய ஆலோசனைக்கு என்ன செய்யக்கூடாது, செவி கொடுத்து விட கூடாது. அடுத்து என்ன அப்படின்னா, புதிய காரியங்களை எதிர்பார்க்கணும். ஆமென். ஒடுங்கி ஆவி எப்படி ஏற்படுறதுன்னா, சம்திங் காட் வில் டு அப்படின்னு நீங்க நம்பணும். இல்லையா? ஒரு அழுத்தம் வரும், ஒரு அற்புதத்தை எனக்கு கர்த்தர் செய்வார்னு நம்பணும். ஆமென். ஜனவரி மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ள ஒரு மாதம் ஆச்சு. ஜனவரி மாதம் நெருக்கடிக்குள்ள நான் அந்த ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் ஒரு சொல்லி போறேன், கடன் வாங்கும்போது நான் சொல்லி போறேன். கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, கேட்டா தருவாங்க, அவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன். ஆனா நான் அந்த இடத்துல நான் ஒரு தீர்மானம் பண்ணி நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க, வாக்குத்தத்தம் சொன்னீங்க, புதிய காரியத்தை செய்யுங்க, வனாந்தரத்துல வழியும் ஆந்திர வழியில ஆறுகளையும் உண்டா போய் நீங்க சொன்னீங்க. இப்போ வனாந்தரம் அந்த முதல் மாசமே எப்பவுமே எங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா மார்ச்ல தான் வனாந்தரம் எங்க லைஃப்ல நாங்க நிறைய பார்த்தோம். மார்ச்ல ஒரு டெபிசிட் நாங்க எப்பவுமே பேஸ் பண்ணுவோம் எல்லாம் மார்ச். அது ஜனவரியிலே தொடங்கிடுச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுதான் ஆகணும், ஒரு அற்புதம் செஞ்சுதான் ஆகணும்னு நான் விடாப்பிடியா கேட்டுட்டே இருந்தேன். கடன் வாங்க நான் மறுத்தேன், கடன் வாங்க நான் மறுத்தேன். ஒரு புதிய காரியத்தை காட்ட சொல்ல ஊருக்கு போகணும், காலையே போய் ஆக்கிய ஒன்று பண்ணணும். ஆனா தேவன் எங்களுக்கு ஒரு எல்லையில அற்புதத்தை செய்யலாம். இல்லையா? நாம அந்த அற்புதம் நடந்ததே நான் பார்க்கல. அந்த அற்புதம் என்னுடைய எல்லையில் நடந்ததையே நான் பார்க்கல. ஆனா சண்டே நான் பார்த்தேன், தேவன் என்னுடைய எல்லையில் திறந்த வாசல் நான் செஞ்சிருக்கிறத நான் பார்த்தேன். அப்ப என்ன அப்படின்னா, நீங்க தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வாருன்னு அந்த நெருக்கத்துல நிற்கணும். ஆமென். அந்த நெருக்கத்துல நாம் ஒரு முயற்சி செஞ்சு நாமளே ஒரு காரியத்தை செஞ்சா கர்த்தர் அற்புதம் செய்வதை நாம் என்ன முடியாது, அடைய முடியாது. அந்த நெருக்கடி நிலையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று எதிர்பாருங்கள். கம் அவுட் ஆஃப் ஓல்ட் அண்ட் பேட் நெகட்டிவ் ஃபீலிங். என்னது புலம்பிட்டே இருக்காதீங்க. ஆமென். இனிதான் ஒரு மாற்றம் உண்டாக போறது இல்லை, அப்படிதான் கர்த்தர் கைவிட்டுட்டாரு, கர்த்தர் மறந்துட்டாரு, இனிலாம் என் வாழ்க்கையில மாறாது, இப்படியே ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு நீங்க நெகட்டிவாவே பேசிட்டு கூடாது. புதிய காரியத்தை எதிர்பார்க்கணும். இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வார்த்தையே ஏசாயா 43 18 19 20 முந்திரத்தை நினைக்காத, அல்லையா, பழசை நினைச்சிட்டு குழம்பி கொடுக்கிறாரு, அவிசுவாசமான வார்த்தையை பேசாதே, பூர்வமானதை என்ன செய்யாத சிந்திக்காத. கர்த்தர் உன்னுடைய எல்லைகள்ல ஒரு மிராக்கிள் செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. ஆமென். அவர் ஒரு புதுசா ஒண்ணு செய்வார். ஆமென். ஆமென். புதுசா ஒண்ணு என்ன செய்வாரு. நீ பழசை பேசிக்கிட்டே அந்த கவலைக்குள்ள அந்த ஒடுக்கத்துக்குள்ள அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அந்த அவிசுவாசமான வார்த்தையை பேசி பாலும் தேன் கொடுக்கிற கானான் தேசத்தை கண்ணில் காண போறது இல்ல. ஏற்கனவே இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம், கர்த்தரை நம்பி இப்ப வந்துட்டு நட்டாற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீர்கள். அல்லேலூயா. புதுசா தேவன் ஒண்ணு செய்வார்னு நம்புங்க. ஆமென். கண்டிப்பா அவர் செய்வார். இந்த மாதத்துல அதை நீங்க எதிர்பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்துல வழியும் அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வனாந்தரம் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலி சர்ப்பங்களும் கோட்டான் பூச்சிகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் புதுசா அவனை செய்யறாரு. அல்லேலூயா. ஆமென். பழைய அந்த அழுத்தத்தை விட்டு வெளியே வாங்க, நெகட்டிவ் ஃபீலிங்கை விட்டு வெளியே வாங்க. தேவன் உன்னை செய்ய போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. ஆமென். பிசாசு இடம் கொடுத்துட்டு அந்த அவிசுவாசமான வார்த்தையை பேசி அந்த அற்புதம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை அடைத்து கூடாதுங்க. அல்லேலூயா. அற்புதம் ஒன்று நடக்கும் போது தேவன் எனக்கு செய்ய போறாரு, அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, கண்டிப்பா செய்வார்னு நம்புங்க. அப்படி நம்பிக்கை அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்யற காரியம். வெளிப்படுத்தல் 21:1 சொல்றாரு, முந்தின வானமும் பூமியும் ஒளிந்து போயின, புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் அப்படிங்கிறார். பழசெல்லாம் அந்த தூக்கி வீசிட்டார். அல்லேலூயா. அந்த அந்த அழுத்தமான நிலைகள் அதெல்லாம் அந்த ஒடுங்கிய அந்த நிலை, அந்த ஒடுக்கத்தின் ஆவி கொண்டு வந்த நிலை, அந்த சாம்பல் அந்த பூசிக்கொண்டு கடந்த நிலை, அதெல்லாம் அந்த துயரத்திலேயே உருண்டு கரண்டு வந்த நிலை, அதெல்லாம் மாத்தி ஆண்டவர் டோட்டலாவே மாத்துற. ஆமென். ஆமென். பிசாசு முதல்ல கெடுத்து போட்டதை அதான் ரீக்ரியேட் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பிசாசு கெடுத்து போட்டான், அதுக்கு ஒரு ரீக்ரியேட் பண்ணி ஆர்கன் எடுத்தாரு. இப்போ சொல்றாரு ரீக்ரியேட்லாம் பண்ணல, புதுசு. ஆமென். நான் புதுசா செய்றேன், புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் அப்படின்றாரு. முந்தின பூமியும் வானமும் என்ன செஞ்சான், ஒளிந்து போனது. வெளிப்படுத்தல் 21:4 சொல்றாரு, என்னது, கண்ணீர் யாவையும் படைப்பார், மரணமில்லை, துக்கமில்லை, அழகு இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்களை அழுத்துகிற, உங்களை ஒடுக்குகிற, உங்களை அப்படி பிழிகிற கசக்குகிற காரியத்தை கர்த்தர் எடுத்து போடுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். புதுசா ஒண்ணு செய்ய போறேன். ஆமென்.
ஆமென். அவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 21:5 சிங்காசனத்துக்கு மேல இருந்து சொல்றாரு. ஆமென். சிங்காசனத்துக்கு மேல இருந்தா அத்தாரிட்டியோட சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். சாதாரணமா இருந்து சொல்றதுக்கும் அந்த சேர்ல உட்கார்ந்து சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமென். சிங்காசனத்துல யார் இருப்பா? ராஜா இருப்பார். இந்த ராஜா சொன்னா ராஜாவின் வாக்குல அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்றாரு நான் சகலத்தையும் புரிஞ்சுக்கிறேன். ஆமென். ஆர்டர். அது என்னது? வாக்குல ஆர்டர். ஆமென். ஆர்டர் சொல்றாரு. இது சகலத்தையும் புரியாக்கிறேன். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் இது எழுது அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது உண்மை எழுதி வச்சுக்கோ. ஆமென். இந்த வார்த்தை நிலைப்படும். ஆமென். இந்த வார்த்தை நிலைப்படும். புதுசா மாத்த போறேன். ஆமென். உன்னுடைய ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் உன்னுடைய இடுக்கத்தையும் உன்னுடைய குறைவுகளை நான் மாற்றி ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்வேன். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல உதாரணம் 2 சாமுவேல் 9:7 மோவிபோசேத் சொல்றாரு, செத்த நாய் அப்படி சொல்றாங்க, நான் குணமாக்கப்பட்டு என்னுடைய தவறல்லாத தவறினாலே நான் தவறி இருந்ததினாலே குணமாக்கப்பட்டு 2 காலம் குணமாக்கப்பட்ட நிலையில சிந்துவார் யாருக்கு நாம் இருக்கிற நிலையில இருந்த என்ன அவர் சொல்றாரு 2 சாமுவேல் 9:11 ராஜகுமாரர்கள் ஒருவர் போல அவர் நடத்தப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். தாவீதின் குமாரர் எப்படி நடத்தப்பட்டார்களோ அப்படிதான் இந்த மோவிபோசேத் நடத்தப்பட்டார். அல்லேலூயா. ராஜகுமாரர்கள் ஒருவரை போல செத்த நாயை போல லோதேபார்ல இருந்த புல்லே முளைக்காத ஒரு அப்ப குறைவும் ஆகார குறைவும் இருந்த மறக்கப்பட்டு போன இடத்துல இருந்த எருசலேமுக்கு வெகு தூரம் இருந்த அரண்மனைக்கு தள்ளி இருந்த அவனை கர்த்தர் ராஜகுமாரர்கள் ஒருவரை போல அழைத்து அவனுடைய தகப்பனினுடைய இடத்தை எல்லாம் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். யுத்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பா என்பதுதான். அல்லேலூயா. நான் உனக்கு தினந்தோறும் அந்த அற்புதத்தை செஞ்சேன். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொடுக்கிறார். அடுத்து என்னன்னா கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 61:1 சொல்றாரு, துதியின் உடையை கொடுப்பேன். அவன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை பிலிப்பியர் 4:10 சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும். அல்லேலூயா. அவன் ஒடுக்கத்தின் ஆவிக்கு இடங்களாக துதிப்பதற்கு தயாராகுங்கள். அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? துதிக்கணும். அந்த ஒடுக்கத்தின் ஆவியில இருந்தோம்னா புலம்புவோம். அவன் ஒடுக்கத்தின் ஆவியில இருந்தோம்னா என்ன செய்வோம்? புலம்புவோம். பரிசுத்த ஆவிக்குள்ள இடம் கொடுத்தோம்னா நாம துதிக்க ஆரம்பிப்போம். சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறாம இருக்கலாம். அப்போஸ்தலர் 16:22-24 பவுலும் சீலாவும் சட்டைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டு வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு அப்படின்னா நிர்வாணமாக்கப்பட்டிருக்காங்க. ஆமென். என்ன பண்ணிருக்காங்க? நிர்வாணமாக்கப்பட்டிருக்காங்க. அவர்களை அடிக்கணுங்கிறத அவர்களை நிர்வாணப்படுத்தி அடித்து அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலைக்குள்ள வச்சு பத்திரமாய் காக்கும்படி காவல்காரர்களுக்கு சிறைச்சாலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு உள் காவல் அறையில தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. ஆமென். எங்க மாட்டி வச்சிருக்காங்க? அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உள்ள ரொம்ப தஞ்சக்குள்ள கை ரெண்டுல விலங்கிடப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். கை தட்ட முடியல. ஆமென். அந்த இடத்துல அவர்களுக்கு துதி கர்த்தர் செய்தார். துதியின் உடை கொடுக்கப்படும் போது வசனம் சொல்லுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அஸ்திவாரத்தை கர்த்தர் அசைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஒடுக்குகிற காரியத்தை ஆண்டவர் உடைக்கிறார். அல்லேலூயா. ஒடுக்குகிற காரியத்தை ஆண்டவர் உடைத்து வசனம் சொல்லுகிறது, அஸ்திவாரத்தை அசைத்து பூமி அதர செய்து கதவுகள் எல்லாம் திறந்து கட்டுகள் எல்லாம் கலந்து. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களை ஒடுக்க கர்த்தர் யாருக்கும் இடம் கொடா. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஒடுக்கத்தை மாற்றுறதுக்கு நீங்க தேவனை துதிச்சு பாடினாலே போதும். அல்லேலூயா. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, உற்சாக ஆவி வந்தாச்சு. அல்லேலூயா. இப்போ உற்சாக ஆவி உங்களை தாங்கணும். இன்னொரு வசனத்துல 2 நாளாகமம் 20:21-24 யோசபாத் மகா பெரிய சவாலை சந்திக்கும் போது கர்த்தரின் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது என்று பாடுவதற்கு அவர் துதிக்கிற சேனையை பாடகர் நிறுத்தும் போது பாட தொடங்கின போது, அல்லேலூயா, பாட தொடங்கின போது பாடி துதி செய்ய தொடங்கின போது மறைஞ்சிருந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமா கை கலக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். துதியின் ஆடை அவங்க மேல ஆடப்படுற. அல்லேலூயா. துதிக்கும் போது ஆவியானவர் செயல்படுகிறார். அப்போ அவர்களே அடிச்சுட்டு அவர்களே செத்துட்டாங்க. வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, ஒருவரும் தப்பவில்லை. அல்லேலூயா. ஆமென். உங்களை ஒடுக்குகிற ஒருவரும் தப்பி போவதில்லை. நீங்கள் துதியின் ஆடைய அணியும் போது அப்போ இது அதனால இந்த ஒடுங்கின ஆவியை ஒழிக்கவே இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை வாசிக்கும் போதுதான் லூக்காவுல சொல்றாரு, 4:7 இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அவங்க கொடுக்குறாங்க. அவர் விரிச்சிட்டு சொல்றாரு, இந்த வார்த்தை இன்று என்னில் நிறைவேறிச்சு அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை இன்று என்னிலே நிறைவேறிச்சு.
ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கின ஆவியை ஒழிக்க வந்தேன். அல்லேலூயா. துதியின் ஆடையை கொடுக்க வந்தேன். இப்போ நம்ம எல்லாம் எழுந்திருக்கோம். ஆண்டவர் சொல்லுவோம், உங்களை அழுத்துகிற ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், உங்களை இதயத்தை ஒடுக்குகிற காரியங்கள், உங்களுடைய ஆவிய ஒடுக்குகிற காரியங்கள் எதுவானாலும் இன்னைக்கு அது ஒழிந்து போகும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒடுக்குகிற ஆவி, உங்களை ஒடுக்குகிற ஆவி, அது ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு நீங்க அடையாளம் கண்டுகொள்ளுங்க. உங்களை ஒடுக்குகிற ஆவிய கர்த்தர் என்று ஒழிக்கிறார். கர்த்தர் என்று ஒழிக்கிறார். நீங்க எல்லா பேட் ஃபீலிங்ஸ்ல இருந்து, எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருந்து, எல்லா அவிசுவாசமான வார்த்தை பிரயோகத்திலிருந்து வெளிவந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும், கர்த்தர் உங்க மேல வச்ச அழைப்பையும் மறவாதீர்கள். கர்த்தர் நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களுடைய போகிற இடத்துல காப்பாற்றுவார். புதிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். புதிய காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்வார். முந்தினவைகள், பழையவைகள், உங்களை ஒடுக்கினவைகள், உங்களை அழுத்தினவைகளை கர்த்தர் சொல்றாரு, அது எல்லாம் அவர் ஒரு அசைக்கும் போது, அவர் ஒரு குழுக்கு கொடுக்கும் போது அது எல்லாம் கலந்து போகும். அது எல்லாம் துறவுண்டு போகும். கட்டுகள் எல்லாம் கலந்து போகத்தக்கதா கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நடத்துவார். உங்கள் கட்டுகள் எல்லாம் கலந்து போகத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு புதிய பாதையை திறப்பார். பழையவைகள் ஒளிந்தன, பழையவைகள் ஒளிந்தன. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உற்சாக ஆவி, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் துதியின் உடையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பாடி துதி செய்ய செய்ய தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமத்தை துதிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கட்டி வைத்திருக்கிற, உங்களை மாட்டி வைத்திருக்கிற, உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற உள் காவலர்களே வெளியே வந்து விடாதபடிக்கு பத்திரப்படுத்த சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி எழும்பி வரும்போது, கர்த்தருடைய ஆவி எழும்பி வரும்போது அது எல்லாம் உடைந்து போகும், அது எல்லாம் நொறுங்கி போகும், அது எல்லாம் திறந்து போகும், திறந்து போகும். சிங்காசனத்தின் மேல் இருக்கிற அவர் சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேல் இருக்கிற அவர் சொல்லுகிறார், அதை எழுதி வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார், அதை எழுதி வைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். சகலத்தை புதிதாக்குகிறேன், முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. தேவன் ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்துல உங்களுடைய எல்லைகளிலே கர்த்தர் செய்வார். நெருக்குகிற, ஒடுக்குகிற, ஒடுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிற அப்படிப்பட்ட சூழல் வரும்போது நான் ஒளிந்து போவேன் என்று சொல்லாதீர்கள். நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயம் எனக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுங்க. நிச்சயம் நீங்கள் நம்புகிறது அவரால் வரும், அவரால் வரும், அவரால் வரும். தாவீதை அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும், எல்லா இக்கட்டுக்கும் அவன் கூப்பிட்ட போது விடுவித்து காத்த கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் காப்பாற்றுவார். ஒரு நாளும் ஒரு போதும் சத்துருவின் கைக்கு சவுல் தேடின போதும், அணு தினமும் தேடின போதும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாளும் நீங்கள் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில செய்வார். இந்த மாதத்துல செய்வார். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.